நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஐயனார் துணை சீரியலில் முதல்ல போன வாரத்துடைய கடைசி எபிசோட், அதாவது நேற்றைய எபிசோடில் முடிவில் வந்து காமிச்ச விதத்தை பார்த்தா நமக்கே கொஞ்சம் பீதி ஆகிடுச்சு. ஏன்னா நடேசன் இவங்க கூட நிலா கூடயே கிளம்பி அந்த திருவண்ணாமலைக்கு காலேஜுக்கெலாம் போக அங்கே வந்த நிலாவோட அண்ணன் வந்து டபக் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத பொழுது கத்தி எடுத்து அவரை சொருகிற மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க நடந்த ஒரு கை கலப்பில் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி பீதி ஆகிடுச்சு. நடேசனுக்கு வந்து ஒரு மரண இறுதி இருக்கார், அதுக்கப்புறம் அவர் எப்படி தப்பிச்சு வராரு, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் எப்படி பழிவாங்குதுன்னு தான் கதை போயிடுமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது கையில் பிடிச்சிடறாரு அந்த கத்தியை. ஸோ அவர் கையில் மட்டும் தான் ரத்தம் இருக்குது. அதோடய வந்து அவர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே கட்டெல்லாம் போட்டு வந்துடுறாங்க. இவர் மட்டும் இல்லைனா நான் உயிரே பழச்சிருக்க முடியாதுன்னு நிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்க முடியல, இன்னும் வேலைக்கெலாம் போக முடியாது. இவங்க போய் தொலைஞ்சிருச்சுன்னு டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்க, அதை இவங்க கிழிச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்ராமாவாக போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஏன்னா வந்து இவங்க கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும். டிகிரி சர்டிஃபிகேட் முக்கியம். அட்லீஸ்ட் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அதை ஃபோட்டோவாச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்களா, என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கிறது நமக்கு தெரியல. இவங்களும் கொஞ்சம் பேக்காக தான் இருக்கிறதுனால அதையும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நேராக யூனிவர்சிட்டியில் போய் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை செய்ய போகிறாங்களா? என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இப்போ நடேசனை இப்போ கையில் அடிபட்டுருக்குங்கிறதுனால இந்த அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து கிளம்பி போயிட்டு அங்கே மனோகரோட வீட்டுக்கு போய், அதாவது நிலாவோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே நிலாவோட அண்ணனே மூக்குத்தாக குத்திட்டு வருவாங்களாங்கிறதையும் பார்க்கணும். ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் பல விஷயங்கள்லாம் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் எப்படி என்ன மாதிரி ட்விஸ்ட்டை கதையில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ இந்த கார்த்திகாவை வந்து பார்க்கும்போதெல்லாம் சேரன் வருத்தப்படாதுங்கிறது தெரியுது. அவரையும் கார்த்திகாவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்க போதானும் பார்க்கணும். எல்லாமே இப்போ நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரியல்களுடைய வியூஸ் எல்லாமே வந்து முன்னால் விட இப்போ ரொம்ப கம்மியானதும் உண்மையும் கூட. ஸோ அதனால் இப்போ சீரியல்ஸ் கண்டிப்பாக போடுறோம், நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோம். அது இல்லாமல் வேறு என்ன மாதிரி வீடியோஸை நம்ம சேனலில் போட்டால் உங்களுக்கு அது பிடிக்கும், என்ன டாப்பிக்கில், இப்போ வந்து ஜென்ரல் நாலேஜா, இல்லை வந்து சினிமா ரிலேட்டடான விஷயங்களா, இல்லை வந்து இந்த மிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும்ல, மர்ம கதைகள்லாம் பற்றி பேசுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்களா, என்ன மாதிரி வீடியோஸை நம்ம போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபேஸோட போடலாமா, இல்லை இதே மாதிரி ஃபோட்டோஸோடவே போட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம கூட இன்ட்ராக்ட் நிறையவே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நாங்களும் ரிப்ளையும் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸும் பண்ணலாம். தேங்க்யூ.